வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ. என்னம்மா யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா நீங்க சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். சரி வாங்க போலாம். நான் சொன்னது உண்மைதான்டா கண்ணு. யார் மனசுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற நீ எப்பயும் வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருப்ப பாரு. யார் சொன்னது அப்படி? இவங்க யார் மனசையுமே கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு யார் சொன்னது? டேய் தம்பி, இங்க இருப்பா. முதல்ல நீ யாரு? நீ பாட்டுக்கு உள்ள வந்த, நீ பாட்டுக்கு என்னென்னமோ உளறிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும் எங்க பூஜா பத்தி? பாட்டி, நீங்க கேக்குற கேள்வியே எனக்கு வேடிக்கையா தெரியுது. உங்க பூஜா பத்தி உங்களை விட எங்களுக்கு நல்லாவே தெரியும் பாட்டி. என்ன? அட ஆமா பாட்டி. ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க, இவங்க யார் மனசையுமே கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு. அதை மட்டும் என்னால ஒத்துக்கவே முடியாது. அட போது நிறுத்துப்பா. நானும் வந்த நேரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க பூஜா அம்மாவை குறை சொல்லிட்டே இருக்க. உனக்கு அவளை பத்தி என்ன தெரியும்? நான் இப்பயும் சொல்றேன், எங்க பூஜா யார் மனசும் காயப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டா. என்ன பாட்டி இப்படி புரியாமலே பேசிட்டு இருக்கீங்க? யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னா எப்படி எங்க ஹரிய மட்டும் கஷ்டப்படுத்திட்டு இவங்க இங்க வந்தாங்க? எங்க ஹரி மனசை காயப்படுத்திட்டு அவன் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு வந்த இவங்கள என்னால எப்படி பாராட்ட முடியும்? அது மட்டும் இல்ல, அவங்கள யாரும் பாராட்டுறதையும் என்னால ஏத்துக்கவும் முடியாது. இங்க பாருப்பா, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அத உங்க பக்கத்துல நிக்கிறாங்களே மிஸ் பூஜா, அவங்க கிட்டயே கேளுங்க பாட்டி. என்ன மிஸ் பூஜா, சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஆமா, நீங்க எதுக்கு இப்படி ஷாக் ஆகி உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? உங்களை தேடி வந்துட்டமேன்னு இப்படி நிக்கிறீங்களா? இல்ல நம்ம இருக்க இடம் இவனுங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்ற ஷாக்ல இருக்கீங்களா? பூஜாமா, என்னடா ஆச்சு? இந்த பையன் எதோ பேசிட்டு இருக்கான். நீயும் எனக்கு என்னன்னு பேசாம நிக்கிற. இந்த பையன் சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணும் விளங்கலையே. என்னமா நடந்துச்சு? டேய், இப்ப என்ன அவசரம்? நீ எங்களை வெளியில விட்டுட்டு நீ உள்ள இவ்வளவு வேகமா ஓடியாந்த? பூஜா, அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பூஜா. அவன் ஏதாவது தப்பா பேசியிருந்தானா மன்னிச்சுக்கங்க. எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க பூஜா, பிளீஸ். அட ஆமா பூஜா, அவன் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டான். ஏன்னா நீ ஹரிய விட்டுட்டு வரவும் ஹரி எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? அப்படின்னா எல்லாருக்குமே நான் இங்க இருக்க விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்ப எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. ஹரிக்கும் தெரிஞ்சிருக்குமா? என்ன பூஜா, என்ன யோசிக்கிற? ஹரிக்கும் நம்ம இங்கதான் இருக்கோம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு தானே யோசிக்கிற? இங்க பாருங்க சஞ்சய், நான் உங்க எல்லார் மேலேயும் மரியாதை வச்சிருக்கேன். அதனால உங்களை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், இது எங்களோட பர்சனல் விஷயம். இதுல நீங்க தலையிடுறது சரியில்லை, பாத்துக்கோங்க. நான் என்னோட ரூமுக்கு போறேன். பாட்டி வாங்க, நம்ம ரூம்ல போய் பேசலாம். டேய், இங்க வாடா. நீ என்ன என்ன நொன்ன? டேய், அப்படியே ஒன்று போட்டேன்னு வை, செவ்வளவு அவ்வளவு வாங்கிரும். ஏண்டா, நம்ம என்ன பிளான் பண்ணி வந்தோம்? ஃபர்ஸ்ட் போன உடனே பூஜாவை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தானே வந்தோம். அப்புறம் ஏண்டா அவளை வந்த உடனே போய் மீட் பண்ண? டே மச்சான், நானும் ரொம்ப பொறுமையா பூஜாவை மீட் பண்ணக்கூடாதுங்கிற ஐடியா தான் உள்ளேயே வந்தேன். உள்ள வந்த உடனே பார்த்தா இவன் அங்க நின்று பாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தான். அந்த பாட்டி என்னடானா அவளை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. டேய், புகழத்தாண்டா செய்வாங்க. ஏன்னா பூஜா எவ்வளவு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? அப்படி இருக்க ஒரு பொண்ணை எல்லாரும் பாராட்ட தான் செய்வாங்க. அதுக்கு எதுக்குடா நீ வைத்தறிச்சப்படுற? டேய், நான் வைத்தறிச்செல்லாம் படல. அவங்க புகழ்ந்ததெல்லாம் கூட எனக்கு பெருசா படல. ஆனா லாஸ்டா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாரு, யார் மனசையுமே கஷ்டப்படுத்த மாட்டான்னு. அதனாலதான் எனக்கு கோவம் வந்துச்சு. அதனாலதான் உடனே வந்து அவகிட்ட பேசிட்டேன். இதுதான் சார் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ற விதமா? இப்ப என்ன ஆச்சு பாரு, அவ கோச்சுட்டு போயிட்டா. டேய், எங்கடா போயிட்டா? அவ ரூமுக்கு தானே போயிருக்கா. அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. ஹரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். டேய் அரக்கு இருக்கா, உன்னையெல்லாம் எந்த நேரத்துல பெத்தாங்கன்னே தெரியலடா. இப்ப ரூமுக்கு போயிருக்கா, அப்படியே கிளம்பி இப்ப பின்கேட் வழியா எஸ்கேப் ஆயிட்டானா என்னடா பண்ணுவ? அப்படி ஒரு விஷயம் இருக்கோ, நான் அதை யோசிக்காம விட்டனே. டேய், அவ அப்படிலாம் எஸ்கேப் ஆகுற ஆள் இல்லடா. கூட தான் ஒரு பாட்டி இருக்காங்களே, அப்படி எப்படி அவ ஓட முடியும்? போச்சுடா. நம்ம சஞ்சய் எப்ப இருந்து இவ்வளவு முட்டாள்தனமா யோசிக்க ஆரம்பிச்சான்னு தெரியல. அவளை கூடவே இருந்து புகழ்ந்துகிட்டு இருந்தவங்க அவ கஷ்டம்னு ஒரு கண்ணீர் விட்டா போயிட்டு வா மகளேன்னு அனுப்பி வைக்க மாட்டாங்க. சரி வாங்கடா, போய் அவ ரூம்ல பாப்போம். டேய், அதுவும் கரெக்ட் தான். ஒண்ணு பண்ணுவோம், அவ கூட பேச்சு கொடுக்குற மாதிரியே பேச்சு கொடுத்து கொஞ்ச நேரத்தை கடத்துவோம். அதுக்குள்ளேயே ஹரி வந்துருவான். என்ன நான் சொல்றது? செய்வடா செய்வ. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவேன். வாடா வேமா போவோம், பேசிக்கிட்டு இருக்காம. போலாம் போலாம் வாங்க. அம்மாடி பூஜா, இங்க என்னடா கண்ணு நடக்குது? நீ எதுக்கு இப்ப உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்க? பாட்டி, ஒரு சில விஷயங்களை நம்மளே நினைச்சாலும் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது பாட்டி. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப நான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன்.
என்னால முடியல பாட்டி. இங்க வந்தாவது நான் நிம்மதியா இருக்கலான்னு வந்தேன். என்னோட நிம்மதியை தேடிதான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்க இருக்க உங்களெல்லாம் பார்க்கும்போது நான் படுற கஷ்டம்லாம் கஷ்டமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு சேவை செய்யறதே என்னோட பாக்கியமா நினைச்சிட்டு என்னோட வாழ்க்கையை கழிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா என்னால இனிமேல் இங்க இருக்க முடியாது பாட்டி. நான் கிளம்பணும், உடனே கிளம்பி ஆகணும். இப்ப எதுக்குடாமா நீ அழுதுட்டு இருக்க? இதுக்கெல்லாம் யார் காரணம்? உன்னை அந்த பையன் வந்தானே, அவன் எதுவும் டார்ச்சர் பண்றானா சொல்லு. நான் அவனை போய் எனக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடுறேன். பாட்டி அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. அவங்களாலலாம் எனக்கு எந்த டார்ச்சரும் கிடையாது பாட்டி. நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னோட விஷயத்த ஓப்பனாக நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது பாட்டி. இங்கே பாருடா கண்ணு, நீ தானே இப்போ சொன்ன இங்கே இருக்கிறவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது உன் கஷ்டம் ஒரு கஷ்டமே இல்லைன்னு. இந்த பாட்டிக்கிட்ட உன்னோட மனசை திறந்து நீ சொல்லக்கூடாதா? காலையில் இந்த பாட்டி உன்கிட்ட உண்மையை சொல்லலன்னு நீ எவ்வளோ கோவப்பட்ட. அதே கோவம் இப்போ எனக்கும் உன் மேலே வரும்ல. சொல்லுமா, உன் மனசில் அப்படி என்ன ஒரு ரணம் ஓடிக்கிட்டு இருக்கு? அதை நீ வெளிப்படையாக சொல்லாட்டியும் கூட யாராவது ஒருத்தர்கிட்ட வாய் விட்டு சொன்னீங்கன்னா உன் மனசில் இருக்க பாரம் கொஞ்சமாவது குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல தாயி. இந்த பாட்டியை உன்னோட மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளாக நினச்சி என்கிட்ட சொல்லு. நான் யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லவே மாட்டேன். பாட்டி, எனக்குமே என் மனசில் வச்சிருக்க இந்த ரகசியத்தை யார்கிட்டையாவது சொல்லி ஓன அழனும் போல தான் தோணுது. வாய் விட்டு கத்தனும் போல தோணுது. ஆனா என்னம்மா, என்னாச்சு சொல்லுமா? எதுக்கு நீ இவ்வளோ தயங்குற? இல்லை பாட்டி, அது எனக்குள்ளே இருக்கிற ரகசியம். எனக்குள்ளேயே இருந்து அழிய வேண்டிய ஒரு ரகசியம். அதை நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது பாட்டி. ப்ளீஸ் என்னை வற்புறுத்தாதீங்க. சரி, நான் உன்னை வற்புறுத்தலை. ஆனா நீ இந்த ஆசிரமத்தை விட்டு போகக்கூடாது. இல்லை பாட்டி, அது மட்டும் என்னால் முடியாது. நான் போயே ஆகணும். பாட்டி, போமா போ. அதான் நீ முடிவு பண்ணிட்டு தானே எல்லாம் பேசுற. அப்புறம் உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? பரவாயில்ல, நீ கிளம்பு. இந்த பாட்டி எப்படி போனா உனக்கு என்ன? பாட்டி, இப்படியெல்லாம் பேசி என் மனசை நீங்களும் நோகடிக்காதீங்க பாட்டி. என் மனசு ஏற்கனவே நந்து நூலா போயிருக்கு. இப்போ வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சுற மாதிரி நீங்களும் உங்க சொல்லால என்ன கொள்ளாதீங்க பாட்டி. இங்க பாருமா, உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறது என் நோக்கம் இல்லை. ஆனா நீ அந்த கஷ்டத்தை வெளியே சொல்லாம உனக்குள்ளேயே முடி வச்சு நீ உன்னையே கஷ்டப்படுத்திக்கிறமா? பாட்டி, இப்போ எனக்கு இதெல்லாம் பேச டைம் இல்லை பாட்டி. ஏன்னா நேரம் நெருங்க எப்போ ஹரி வருவானோ தெரியல. எனக்கு அது வேற ரொம்ப பயமா இருக்கு. ஹரியை பார்த்தா என்னால் போக முடியாது பாட்டி. அவன் என்னை போக விடுவானா என்னன்னே எனக்கு தெரியல. ஹரி வரதுங்களையும் நான் கிளம்பி ஆகணும். ப்ளீஸ் பாட்டி, நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன். என் மனசில் இருக்க கஷ்டத்தை என்னைக்காவது வெளியில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேன் பாட்டி. இப்போ டைம் ஆச்சு. ஹரி வரங்குள்ளே நான் இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். ஏன் ஹரி வந்துட்டா போக முடியாதுன்னு பயமா இருக்கா? சஞ்சய், இங்க பாருங்க. நீ ஒன்னும் சொல்ல வேணாம் பூஜா. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது உங்களோட பர்சனல் விஷயம். இதுல என்ன தலையிடக்கூடாதுன்னு சொல்ல போற அதானே? நானும் ஒத்துக்கிறேன், இது உங்களோட பர்சனல் விஷயம்தான். ஆனா ஹரி வர வரைக்கும் நீ இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக கூடாது. டேய், அத சொல்ல நீ யாரா? நானும் அப்பா இருந்து பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப என்ன துள்ளிக்கிட்டு இருக்க? பாட்டி, நீ அமைதியா இருமா. இந்த மாதிரி பயில் கட்டலாம் இப்படித்தான் பேசணும். அப்பா இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வந்த நேரத்துல இருந்து உன்னை அரட்டிக்கிட்டே தெரியறா இவன். பாட்டி, உங்களுக்கு உண்மை எதுவும் தெரியாது. அதனாலதான் நீங்க இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உண்மை தெரிஞ்சா நீங்களுமே பூஜாவை இங்க இருந்து போவேணான்னு தான் சொல்லுவீங்க. பூஜா, நீங்க எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? ஏன் ஹரியை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆனா ஹரியை பிடிக்கலன்னு மட்டும் சும்மா பொய் சொல்லாதீங்க பூஜா. உங்களை பார்த்தாலே நல்லா தெரியுது, நீங்களும் ஹரியை மிஸ் பண்ணத்தான் செய்றீங்க. ஹரி எவ்வளோ கஷ்டப்படுறானோ அதே அளவு நீங்களும் கஷ்டப்படத்தான் செய்றீங்க. ஆனா எதுக்காக நீங்க 2 பேரும் இப்படி கஷ்டப்பட்டு பிரிஞ்சிருக்கணும்? ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்கா என்ன? சொல்லுங்க பூஜா. இங்க பார் பூஜா, தயவுசெய்து சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? எதனால நீ ஹரியை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிற? சொல்லுமா. நீ ஏதாவது சொன்னீன்னாதான் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் என்னால் சால்வ் பண்ண முடியும். என்ன உன்னோட அண்ணனா நினைச்சு தைரியமா சொல்லு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, உங்க யாருக்குமே எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு ஹரிய பிரிஞ்சதுல எல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இன்னும் சொல்ல போனா ஹரிய விட்டு வந்த பிறகுதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாவே இருக்கு. பூஜாமா ஏன் இப்படி பேசுறா?
இவ பேசுறத பார்த்தா கண்டிப்பா இவ ஏதோ கஷ்டத்துல இருக்கா, அது மட்டும் நல்லா தெரியுது. ஓ அப்படியா? சரி, அதான் நீ தெளிவா சொல்றியே எனக்கு ஹரி மேல இஷ்டம் இல்லைன்னு. அப்ப வெயிட் பண்ணு, இங்கே இரு. எதுக்கு இப்ப எங்களை பார்த்ததும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி தப்பிச்சு ஓடணும் பாக்குற? ம், ஹரி வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அவனை நேருக்கு நேரா பார்த்து உன்னை பிடிக்கலடான்னு சொல்லு. ஆ, எதுக்காக நீ இப்ப தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிற? யார் சொன்னா நான் இப்ப தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறேன்னு? நான் அப்படி நினைக்கவே இல்லை. அப்ப எதுக்காக இப்ப ட்ரெஸ் எல்லாம் அவசர அவசரமா பேக் பண்ணிக்கிட்டு இருக்க? அது சொல்லு பூஜா, நீதான் இவ்வளவு நேரமா ரொம்ப தெளிவா பேசுனியே, இதுக்கும் வேமா பதில் சொல்லிரு. ம், எதுக்காக நீ இப்ப கிளம்பிட்டு இருக்க? அது என்னோட பர்சனல் விஷயம். அதெல்லாம் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. வாட் ரபிஷ்! திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி எங்களை டைவர்ட் பண்ணணும்னு நினைக்காத பூஜா. உண்மை எதுவோ அதை மட்டும் சொல்லு. டேய், ஏண்டா ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னா உங்களுக்குலாம் தெரியுதா? நல்லா கேளு மது, அப்பயாவது உங்க புத்திக்கு உரைக்குதான்னு பாப்போம். நம்ம கிட்ட பூஜாவை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பூஜா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லாம இவங்க பாட்டுக்கு ஓடியாண்டாங்க பாரு. அதெல்லாம் சரி, நாங்க இங்கதான் வந்தோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு ஹரி கால் பண்ணிருந்தான். ஏண்டா கூடவே இருக்கிற நீங்க எங்க கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணலைல? ஆனா அவன் மெட்ராஸ்ல இருந்து எங்களுக்கு கால் பண்ணிருக்கான். அது வந்து இந்து பூஜா கூட்டிட்டு வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது எல்லாமே தலைகீழா நடக்குதுன்னு. நான் நினைச்சது சரியா தான் போச்சு. சரி, நீங்கெல்லாம் வெளியில போங்க. நானும் இந்துவும் பூஜா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன் நாங்க எதுக்கு வெளியில போனோம்? எங்க முன்னாடியே பேசுங்க. அப்படி நீங்க என்னதான் பேசுறீங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எதுக்கு எங்களை வெளியே போக சொல்ற? டேய், இதனால தான்டா உங்களை நம்பாம உங்க பின்னாடியே அறக்க பறக்க ஓடியாந்தோம். இங்க பாரு, நாங்கெல்லாம் பூஜா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னா பேசணும் தான். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அதெல்லாம் கேர்ள்ஸ் விஷயம், கேர்ள்ஸுக்கு தான் புரியும். ஒரு பெண்ணின் மனது இன்னொரு பெண்ணுக்கு தான் புரியும். ஓகே, எல்லாரும் வெளியில போங்க. அதான் ஹிட்லர் வைஃபை சொல்லிட்டாங்களே, வாங்கடா வெளியில போவோம். டேய், நீ வெளியில வாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். டேய், முதல்ல வருங்கால பொண்டாட்டிய கவனிங்கடா, அதுக்கப்புறம் அடுத்தவனை கவனிக்கலாம். பேச வந்துட்டான். டேய் வாடா அருண், போலாம். வெளியில போய் வச்சுக்கிறேன். வர வர இவனுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆகி போச்சு. சரி இந்தோ, அப்ப நாங்க வெளியில வெயிட் பண்றோம். பூஜா கிட்ட பேசி கொஞ்சம் சம்மதிக்க வைங்க. அவங்க ரொம்ப அடமெண்டா இருக்க மாதிரி தெரியுது. சரி, நாங்க வெளியில போறோம். இதுக்கு மேல பேசினா நீங்க எங்களை குறை சொல்வீங்க. பூஜா, இங்க இப்ப யாரும் இல்ல. உன் மனசுல இருக்கத மறைக்காம நீ என்கிட்ட சொல்லலாம். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே? இந்து, மது 2 பேருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நீங்க. ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்னோட சுச்சுவேஷனையும். எனக்கு ஹரி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் கூட என்னால் வாழ்நாள் முழுக்க வாழ முடியுன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு பொய்யான வாக்குறுதி அவனுக்கு என்னால் தர முடியாது. அதனால தான் நான் அவனை விட்டு தூரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பூஜா, நீ ரொம்ப நல்லாவே பொய் சொல்ல கற்றுக்கிட்ட. ஐயோ, நான் என் மனசில் இருக்கிறது தான் சொல்கிறேன். இதை யாருமே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படியா? நீ உன் மனசில் இருக்கிறது தான் சொல்கிறியா பூஜா? சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹரி இல்லாமல் என்னால் வாழவே முடியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தியே, அந்த பூஜா வேற யாருமா? சரி, அதை விடு. இப்போ ஹரி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றியே, அது எந்த விஷயத்தை வச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம்? சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதை சொன்னாதான் நீங்கள் நம்புவீங்கன்னா நான் அதையும் சொல்ல தயார். ஹரிக்கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன், உங்கள் வீட்டில் நம்ம விஷயத்த பேசு ஹரின்னு. ஆனால் அவன் பிடிவாதமாக இருந்துட்டான். ரெசார்ட் ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகுதான் அவங்க அப்பா அம்மா கிட்டே எங்கள் காதலை பற்றி சொல்லுவேன்னு சொல்லிட்டான். இப்படி காதலை வெளிப்படையாக சொல்கிறதுக்கே பயப்படுற ஒருத்தனை நம்பி எப்படி என் கழுத்து நீட்ட சொல்கிறேன்? ஏன் பூஜா நீ திடீர்னு இப்படிலாம் பேசுகிற? ஹரியோட ட்ரீம் ப்ராஜெக்டே அந்த ரெசார்ட் ஒர்க்கு தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. நீ கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க இந்த விஷயத்தில். ரெசார்ட் ஒர்க்கை முடிச்ச உடனே அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன்னு தானே சொன்னா. சொல்கிறதுக்கு பயமாக இருக்குன்னு அவன் சொல்லவே இல்லையே. அது மட்டும் இல்லை பூஜா, அவன் எங்கள் நிச்சயத்துக்கு நீங்கள் வந்திருந்தப்பயே உன்கிட்ட சொல்லியிருக்கான், உனக்கு பிரச்சனை இல்லைனா வா இப்பயே போய் அப்பா அம்மா கிட்ட உன்னை என்னோட காதலின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு. ஆனால் நீ தான் மறுத்திருக்க. இப்போ என்னடானா அதவே ஒரு ரீசனாக நீ சொல்லும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியலப்பா. உங்கள் நிச்சயத்துக்கு நாங்கள் வந்திருந்தப்ப சொன்னார் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவர் எனக்காக சொல்கிறேன்னு சொன்னார். ஆனால் நமக்காகன்னு அவர் யோசிக்கலையே. அவருக்கா தோணலை. அப்படி இருக்கும்போது எனக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். ஒரு பொண்ணாக இருந்து
நீயே யோசிச்சு பாரு இந்து. ஐயோ என்னால முடியல. ஸ்டாப் இட் இந்து. இங்க ஒன்னும் காமெடி நடக்கல. நீ இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறதுக்கு. ஓ, நான் சிரிச்சா உனக்கு இவ்ளோ கோவம் வருதா பூஜா? அப்போ நீ சொல்ற பொய்யெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கோவம் வரணும். ஹரி, என்ன மன்னிச்சிடுடா. எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. நான் இப்படியெல்லாம் சொன்னாதான் உன்னை விட்டு என்னால் பிரிஞ்சு போக முடியும். என்ன மன்னிச்சிடுடா ஹரி. என்ன பூஜா, ஏன் அமைதியாயிட்ட? பதில் சொல்லு. நீ சொல்ற பொய்யான கதையெல்லாம் எங்களை நம்ப சொல்றியா? இங்க பாரு இந்து, நான் சொல்றது கதை மாதிரி உனக்கு தெரிஞ்சா அது என்னோட ப்ராப்ளம் கிடையாது. இட்ஸ் யுவர் ப்ராப்ளம். ஓகே, இங்க பாரு, ஃபைனலா சொல்றேன். அந்த ஹரியை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. அவனை விட்டு தள்ளி இருக்கிறதா எனக்கு நிம்மதியா இருக்கு. புரிஞ்சுதா? இதுக்கு மேல நீ எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன் பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ, நான் எத்தனை தடவை சொல்றது? ஃபைனலா சொல்றேன், அவன் என்னோட காதலுக்கு அருகதை இல்லாதவன். போதுமா? நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பூஜா. உன்கிட்ட கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோ. ஹரிக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், உன்னையும் அவனையும் கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன்னு சொல்லி. இப்ப நான் உன்கிட்டயும் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உனக்கும் ஹரிக்கும் என்னைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகுதோ அன்னைக்குதான் எனக்கும் என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒன்று நடக்கும். இது எனக்கு நானே கொடுத்துக்கிற ஒரு வாக்கு. ஏய் இந்து, என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்ல மது, ஹரியும் அத்தை மாமாவும் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. அவனுக்காக என்னால இது கூட செய்ய முடியாட்டி எப்படி? இது என்னோட நன்றி கடனா கூட இருக்கட்டும், ஏதோ ஒன்று. ஆனா நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். நான் இப்ப சொன்னதுதான் என்னோட ஃபைனல் டெசிஷன். இதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பூஜா, இதுக்கு மேல உன்னோட விருப்பம். இந்து, உனக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. என்னோட வாழ்க்கை வேற, உன்னோட வாழ்க்கை வேற. உனக்காக சஞ்சய் காத்துக்கிட்டு இருக்காரு. அவரை நீ ஏற்கனவே எவ்வளவு கஷ்டப்படுத்திட்ட தெரியும்ல. இன்னும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா? ஓ, உன்னால அந்த ஆங்கிள் கூட யோசிச்சு பார்க்க முடியுதா பூஜா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினியே, அதை வச்சு பார்க்கும்போது உன்னால அப்படி யோசிக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். எனக்காக சஞ்சய் காத்துக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உனக்காக அதே மாதிரி ஹரி காத்துக்கிட்டு இருக்கான்னு உனக்கும் தெரியும்ல. அப்படி இருந்தா அவனை தூக்கி போட உனக்கு எப்படி மனசு வந்தது? எங்க பேசினாலும் அங்க சுத்தி இங்க சுத்தி அங்கேயே வந்து நிக்காத இந்து. உன் பிரச்சனை வேற, என் பிரச்சனை வேற. நீயும் சஞ்சயும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனா என் மனசுல ஹரிக்கு எந்த இடமுமே இல்லைன்னு சொல்றேன். பிடிக்காத ஒருத்தனை கட்டிட்டு எப்படி என்னால வாழ முடியும்? வாவ், சபாஷ். வாவ், சூப்பரா பேசுற பூஜா. ஏன் நிப்பாட்டிட்ட? அதான் ரைமிங்கா ஒரு சொல்லு கூட சோட இல்லாம சூப்பரா பேசுனியே. கண்டினியூ. நீ இப்பெல்லாம் பேசி கேட்கும்போது எனக்கே இது என்னோட பூஜை தானு ஆச்சரியமா இருக்குன்னா பாத்துக்கையே. சொல்லு பூஜா, மேல சொல்லு. இன்னும் உன் மனசுல என்னை பத்தி என்னென்ன எண்ணங்கள் இருக்குன்னு நீ சொன்னதானே நான் தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து ஹரி, இந்து, நம்ம 2 பேரும் வெளியில இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வா, நம்ம போவோம். அவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிட்டாதான் அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை அவங்களால தீர்த்துக்க முடியும். நம்ம போலாம் இந்து, வா. நீ சொல்றதும் கரெக்டா மது. இங்க பாரு பூஜா, உன் மனசுல ஏதாவது கொஸ்டின் இருந்தா கூட அதை ஹரிக்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோ ப்ளீஸ்மா. நீ உன்னோட முடிவை மாத்திக்குவ நான் நம்புறேன். நாங்க வெளியில வெயிட் பண்றோம். பேக்கிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கா? கரெக்ட் தான். ஏன்னா நீ இருக்கிற இடம் இப்ப தெரிஞ்சு போச்சு. இங்கேயும் அந்த லூசு பையன் வந்துருவானேன்னு பயந்து போய் வேமா கிளம்பலான்னு நினைச்சிருக்கேன். ஆனாலும் நீ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். அப்படித்தானே பூஜா? அது வந்து ஹரி, எனக்கு வெளியில ஒரு வேலை இருந்தது, உடனே கிளம்பணும். அதுக்காக தான் நான் பேக் பண்ணிட்டு இருந்தேன். போதும் பூஜா, இன்னும் எத்தனை போய் தான் சொல்ல போற? ஹரி, நான் உன் பக்கத்துல கொஞ்சம் வரலாமா? நீ ஏன் இப்பெல்லாம் பேசுற ஹரி? இல்ல, நீதான் இப்ப சொல்லிட்டு இருந்தியே உன்னோட காதலுக்கே அருகதை இல்லாதவன் நானுன்னு. அதனாலதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்னோட முந்தி இருந்த பூஜானா நான் யோசிக்காம பக்கத்துல வந்துருவேன். இப்போ வேற ஒரு பூஜால இருக்கா, அதனாலதான் எனக்கு யோசனையா இருக்கு. நான் உன் பக்கத்துல வரலாமா? அப்படின்னா ஹரி நான் பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டான் போல. அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். மன்னிச்சிருடா ஹரி, என்னால வேற ஒண்ணுமே பண்ண முடியல. உன்னோட மௌனத்தையே சம்மதமா எடுத்துக்கிட்டு உன் பக்கத்துல வரலான்னு நினைக்கிறேன். ஹரி ப்ளீஸ், தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோ.
சொல்லு பூஜா, புரிஞ்சுக்கிறேன். அட்லீஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். நான் நினைச்சிட்டு இருந்தேன் உனக்கு என் மேல கோபம், அதனாலதான் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போற அப்படின்னு. ஆனா இப்பதான் தெரியுது உனக்கு என் மேல எந்த கோபமும் இல்ல, வெறுப்பும் இல்ல. உன்னை சுத்தி ஏதோ ஒரு வட்ட வளையத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ள நீ நின்றுட்டு வெளியில வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு யார் காரணம்? என்ன ரீசன்? எதுவுமே எனக்கு புரியல பூஜா. ப்ளீஸ் தயவுசெய்து சொல்லு, நீ எதனால என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிற? இது என்ன பேச்சு ஹரி? எனக்கு நானே எதுக்கு வேலி போட்டுக்கணும்? அது மட்டும் இல்லாம நான் எதுக்கு அப்படி விலகி போறேன்? அதெல்லாம் உண்மை கிடையாது. இது சுத்த போய். நான் உன்கிட்ட சொல்லிட்டு வந்த பாரு, அதுதான் உண்மையான ரீசன். எனக்கு உன் கூட இருக்க பிடிக்கல ஹரி. அப்படியா? அப்ப ஏன் அந்த வார்த்தைய அவ்வளவு ஈஸியா சொல்லாம தயங்கி தயங்கி சொல்ற? இங்க பார் பூஜா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ ஏதோ பொய் சொல்ற, நீ ஏதோ ஒன்னு என்கிட்ட இருந்து மறைக்கிற. அது என்னன்னு சொல்லு பூஜா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணுவோம். பூஜா, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால வாழவே முடியாது பூஜா. இத பாரு ஹரி, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு வந்து என்கிட்ட தப்பா பேசிட்டு இருக்க. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. எனக்கு நிஜமாவே உன் கூட இருக்க விருப்பம் இல்ல. என்னடி விருப்பம் இல்ல? என்ன விருப்பம் இல்ல சொல்லு. விருப்பம் இல்லாதனால்தான் நான் விஷத்தை கொடுத்து சாக கிடக்கும்போது யாருக்குமே தெரியாம மறைமுகமா வந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்துட்டு போனியா? அது என்ன? அது எப்படி இவனுக்கு தெரியும் தானே யோசிக்கிற? எல்லாமே எனக்கு தெரியும்டி. ஏன்னா நீ மறைமுகமா வந்துட்டு போனத எங்க அப்பா பாத்துட்டாரு. அது நான் வந்தேன்னா எதுக்காக வந்தேன்னா, நீ எனக்காக விஷம் கொடுத்து சாக போறியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல வந்து பார்த்தேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த ஒரு அஃபெக்ஷனோ லவ்வோ கேரோ எதுவும் கிடையாது. நீ இறந்துட்டா என்ன தானே காரணம் சொல்லுவாங்க, அதனால தான் வந்து பார்க்க வந்தேன். எவ்வளோ சீப்பா பேசுற பூஜா. அப்பதான் இவன் நம்மளை பத்தி தப்பா நினைச்சு நம்மளை விட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? என்னடி சொன்ன? என்ன சொன்ன? என்னை விட்டு பிரியறதுக்கு நீ ரீசன் என்னடி சொன்ன? மிஞ்சி மிஞ்சி போனா எங்க அப்பா அம்மா கிட்ட நம்மளவ பத்தி நான் சொல்லல, அதுதானே நீ இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே தெரியுற. இப்ப சொல்றேன் கேளுடி. நம்ம 2 பேர் லவ் பத்தி எங்க வீட்டுல நான் சொல்லி 1 மாசம் ஆச்சு. என்ன? அத்தை மாமா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிட்டியா? ஏன் ஹரி, ஏன் இப்படி பண்ணன? என்ன பூஜா இப்படி ஒரு கேள்வி கேக்குற? இப்ப வரைக்கும் நான் சொல்லலன்னு தானே நீ குறை சொல்லிட்டு இருந்த. இப்ப நடனா ஏன் சொன்ன நீயே கேக்குற? உனக்கு தெரியாதுடி, நீ என் வாழ்க்கையை விட்டு போன பிறகு என் வாழ்க்கையே தலைகீழாகி போச்சு. ரெசார்ட் ஒர்க்கெல்லாம் அப்படியே விட்டுட்டு தண்ணி அடிச்சு உன் நினைப்பாவே தெரிஞ்சு அப்புறம் எப்படிடி எங்க பெத்தவங்க கிட்ட என்னோட விஷயத்த சொல்லாம இருக்க முடியும்? சொல்லு. இப்பதான் இந்து வந்து என்னை பேசி சமாதானப்படுத்தி கொஞ்சம் சரி கட்டி வச்சிருந்தா. அதனால நானும் திரும்ப ரெசார்ட் மேல கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா பூஜா, சத்தியமா சொல்றேன், நீ இல்லைனா என்னால வாழவே முடியாதுடி. இல்ல பூஜா, இல்ல. ஹரியோட பேச்செல்லாம் கேட்டு நீ மனசை தளர விட்டுறாத. நீ கொஞ்சம் இறங்கி பேசினாலும் ஹரிக்கு உன் மேல சந்தேகம் இன்னும் அதிகமாயிரும். இல்ல, நான் ஹரிய முழுசா வெறுக்கிறேன்னு அவன் நம்பணும். அவன் நம்புற மாதிரி நான் பேசணும். பூஜா, நீயோ என் மேல உயிரே வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன சொன்ன? நான் உன் கூட உன் வீட்டுக்கு வரணுமா? ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ கூப்பிட்டோனே நாய் மாதிரி வாழாட்டிட்டு உன் பின்னாடி வந்துருவேன் நினைச்சியா? பூஜா, டேய், என்னடா பூஜா, நீ எல்லாம் படிச்சு வந்தானே? உனக்குலாம் ஒரு தடவை சொன்னா புத்தியில ஏறாது. நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன்ல. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான் அர்த்தம். சீ, திரும்ப திரும்ப என் முன்னாடி வந்து இப்படி நிக்காத. உனக்கே அசிங்கமா இல்ல? சும்மா பொய்யா இப்படி நடிக்காத பூஜா. சீ, முத இப்படி பேசுறத நிப்பாட்டுடா. நான் எதுக்கு உன்கிட்ட நடிக்க போறேன்? இங்க பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ இங்க இருந்து வெளியில போய் தண்ணி அடிச்சாலும் சரி, வேற என்ன பண்ணாலும் சரி, ஏன் செத்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. போ போடா ஹரி. என்ன மேலும் மேலும் ரொம்ப பேச வைக்காத. என்னால இதுக்கு மேல நடிக்க முடியாதுடா. ப்ளீஸ் ஹரி, இந்த இடத்த விட்டு போயிரு. அப்ப உனக்கு நான் செத்தாலும் கவலை இல்ல, அப்படித்தானே? ஆமா, அப்படித்தான். ஏன் தமிழ்ல தானே சொன்னேன், உன் புத்திக்கு புரியலையா? புரிஞ்சிருச்சுடி, நல்லா புரிஞ்சிருச்சு. நல்ல வேலை, நம்பிட்டான். கிளம்பிரு ஹரி, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஆனா நான் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கணும்.
என்ன? நீ உண்மையாவே உன் மனசார என்ன காதலிக்கவே இல்ல. இப்போ உன் மனசுல என்ன பத்தின எந்த எண்ணமும் இல்ல, என் மேல அன்பு இல்ல, பாசம் இல்ல, எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீ என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணணும். என்னடி இவ்வளவு நேரமா பக்க பக்கமா வசனம் பேசுன, இப்ப வாயடிச்சு போய் நிக்கிற? சத்தியம் பண்ணு, நான் கிளம்புறேன். ஓ, கையெடுத்து தலையில வைக்க கஷ்டமா இருக்கோ? புரு, அதுக்கு வேணா நான் ஹெல்ப் பண்ணட்டா? இல்ல இல்ல, என்னால அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன், எதனால உன்னால அப்படி பண்ண முடியாது? நான் செத்தாலும் பரவாயில்ல தானே இப்ப சொன்னேன். அப்படியே கவலைப்படுற? வா, சத்தியம் பண்ணு. இப்ப நீ என் மேல சத்தியம் பண்ணி தான் ஆகணும். இல்ல ஹரி, என்னால முடியாது. ப்ளீஸ் என்ன வற்புறுத்தாத. ப்ளீஸ் ஹரி. ஏன் முடியாது? நீ பண்ணி தான் ஆகணும். இல்லைனா நீ என்ன லவ் பண்ணவா செய்ற? சொல்லு. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? ஒரே ஒரு சத்தியம் தானே, பண்ணிரு. உன் வேலையும் முடிஞ்சு, என் சோழியும் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ப்ளீஸ் ஹரி, இப்படியெல்லாம் பேசாத. ஏன்டா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ கிளம்பு வீட்டுக்கு. என்ன கஷ்டப்படுத்தாத ஹரி, என்னால முடியல. அப்ப என்னால மட்டும் முடியுமாடி? நீ இப்படி பொய்யா நாடகம் நடிச்சு யார வாழ வைக்கணும்னு நினைக்கிற? என்ன தாண்டி நீ கொண்டுட்டு இருக்க. பரவாயில்ல, தைரியமா சத்தியம் பண்ணு. எப்படினாலும் நான் சாகத்தானே போறேன். அதை பத்தி தான் உனக்கு கவலையே இல்லையே. ஐயோ, நான் உன்னை தாண்டா காதலிக்கிறேன், போதுமா? வண்ணமான் வஞ்சிமான் நீர்